ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி அக்டோபர் 16 வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் கொடுக்குற வழிகாட்டல் என்ன, 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, மேஷ ராசி ஃபுல் கார்ட், ரிஷப ராசி 3 of Wands, மிதுனம் 3 of Pentacles, கடகம் 6 of Pentacles, சிம்மம் 10 of Cups, கன்னி 4 of Pentacles, துலாம் 9 of Wands, விருச்சிகம் 7 of Pentacles, தனுசு High Priestess, மகரம் 9 of Cups, கும்பம் Knight of Pentacles, மீனம் Ace of Cups. இப்போது இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்களை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி ஃபுல் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய நியூ பிகினிங்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பழைய பயம், சந்தேகம் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு புதிய வழியில் இன்றைக்கி உங்கள் பயணத்தை தொடங்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காதல், ஒர்க்கு, லைஃப் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃப்ரெஷ் நியூ சாப்டர் வந்து உங்களுக்கு இன்றைக்கி தொடங்கும். நீங்கள் நம்பிக்கையோடு முன்னேறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 of Wands வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது நல்லபடியாக முடியும். ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பலனும் இப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்துலாம் உங்களுக்கு ஒரு நல்ல தொடர்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லவ்வை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மிதுன ராசி 3 of Pentacles வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி டீம் ஒர்க் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். டீம் ஒர்க், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ் இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கியமான கீ அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனைகளுக்கு எல்லாம் பேசி தீர்வு காண்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நியூ பார்ட்னர்ஷிப் இல்லை வந்து ஒர்க் வைஸ் ஒரு க்ரோத் வந்து இன்றைக்கி நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 of Pentacles. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கொடுக்கல் வாங்கலில் வந்து ஒரு பேலன்சிங் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். யாருக்காவது நீங்கள் உதவி பண்ணலாம், இல்லை உங்களுக்கு யாராவது உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கிவ் அண்ட் டேக் பேலன்ஸ் வந்து இன்றைக்கி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா 10 of Cups. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க. குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ரொம்ப ஒரு பாசம் நிறைந்த நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிரியமானவர்களோட இன்றைக்கி வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அது ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சில பேருக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் அதாவது என்கேஜ்மெண்ட், கல்யாணம் அது பற்றின பேச்சுகள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு மன நிறைவோட சந்தோஷமாக இருக்கிற நாள் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 of Pentacles. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு பயம், பிடிவாதம், அதுக்கப்புறம் வந்து ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கும். இது எல்லாமே கலந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களோட எமோஷன்ஸ் இல்லை வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து நியூ சான்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா பொசசிவ் ஆகாதீங்க. அப்படி ஆனீங்கன்னா பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா 9 of Wands. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய காயங்கள் எல்லாமே வந்து திரும்ப திரும்ப இன்றைக்கி ஞாபகத்துக்கு வரலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு வாரியர் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஸோ என்ன பிரச்சனைகள், என்ன தடைகள் என்ன நடந்தாலும் அதை கடந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஆனால் கிவ் அப் பண்ணாதீங்க. ஓகே, கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா 7 of Pentacles வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணினீங்களோ அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா, நீங்கள் செய்த வேலைக்கான பலன், நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதுக்கான முழு பலனையும் உங்களுக்கு யூனிவர்ஸ் இப்போ கொடுக்க போகிறாங்க. பட் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஓகேவா, உடனே உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது. நீங்கள் ஒரு விதை போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த விதை இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா, அதோட பலனை அனுபவிக்க கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் செய்ததுக்கான பலன் உறுதியாக கிடைக்கும். ஆனால் அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட பலனை நீங்கள் அடைய முடியும், உடனே கிடைக்காது. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோ ப்ராக்ரஸ் தான்.
ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசியை பார்த்தோன்னா ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷனை தான் நீங்கள் முழுக்க முழுக்க நம்பணும். ஓகேவா, உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஓகேவா, லவ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி எனர்ஜி. ஒருத்தர் வந்து ரகசியமாக உங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் இன்னர் வாய்ஸ் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டு வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. ஓகே, ஸோ நீங்கள் மனசார என்னத்தை நினச்சிங்களோ அந்த விஷயம் நடக்கும். எதை அடையணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி அடையலாம். ஓகே, நீங்கள் மனசார விரும்பின விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஜாப்லையும் நீங்கள் எதிர்பார்த்த ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள், சந்தோஷம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா கும்பராசி. கும்பராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு மெதுவான பட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முன்னேற்றம், ஒரு உறுதியான ஒரு முன்னேற்றம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் உழைப்பு போடணும், பொறுமையாக இருக்கணும், டெடிக்கேஷனாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து உங்கள் நாள் சிறப்பான நாளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்கள் நாளோட மந்த்ரா உழைப்பு, பொறுமை, டெடிக்கேஷன். ஓகேவா, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்காலம் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபாக அமையும். அதுக்கான வேலையெல்லாம் தொடங்கிருச்சு. ஸோ அது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு புதிய காதல் வரலாம், ஒரு நியூ எமோஷன்ஸ்க்கான பிகினிங்காக இருக்கலாம், புதிய மக்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை பழைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு எமோஷ்னல் ரெனியூவல் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ உங்கள் மனசை திறந்து நேசிக்க ஆரம்பிங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக எல்லா ராசிகளுக்குமே என்ன எனர்ஜி இருக்குன்னா, ஒரு எமோஷ்னல் ஓப்பன்னஸ் அண்ட் ட்ரஸ்ட். ஓகேங்களா, ஸோ உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சரியான வழியை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரீடிங் வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். ஓகேவா, உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.